சாரிமா. எதுக்கு? உங்களுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்ன பண்ண? திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். சரி, நீ முதல்ல விஷயத்த சொல்லு. நான் சென்னைக்கு போயிருந்தேன்ல. ஆமா. யாரையும் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா நான் மில்கி மேனை பார்த்தேன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, மில்கி மேன் என்ன பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தாரு. அப்புறம் அவர் என்ன அவரோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாரு. சரி, அவங்க வீட்ல என்ன பத்தி யாராவது கேட்டாங்களா? மில்கி மேனோட பாட்டி கேட்டாங்க. நினைச்சேன் அந்த கிழவிதான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கணும். என்ன கேட்டாங்க? உங்க அம்மா யாரு, அப்பா யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? ஏன் ஜாதகம் பார்க்க போறீங்களான்னு கேட்டேன். அந்த கிழவிக்கு மூக்கு உடைஞ்சிருக்கும். அம்மா, மில்கி மேன் வீட்ல என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா. எனக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்க யாரெல்லாம் இருந்தாங்க? மீனாட்சி பெரியம்மா, சுந்தர் பெரியப்பா, அவங்க பொண்ணு மித்ரா, பாட்டி, எல்லாருமே பார்த்தம்மா. அப்படின்னா மீனாட்சி அக்காக்கு பெண் குழந்தை, பேரு மித்ரா. அம்மா, மித்ராவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. என் கைய பிடிச்சு வீடு ஃபுல்லா சுத்தி காட்டினான். எனக்கு பொம்மை கூட கிஃப்ட் பண்ணான். எல்லாருமே என்கிட்ட பாசமா இருந்தாங்கம்மா. ஆனா பாவம் மீனாட்சி பெரியம்மா தான். ஏன் புகழ், என்னாச்சு? நான் சாப்பிடும் போது கருவேப்பிலை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்டேன்னா அத பார்த்து அவங்க ஃபீல் பண்ணாங்க. நான் ஏன் ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன்னா அவங்களுக்கு அவங்க தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அம்மா, அப்புறம் மில்கி மேன் வீட்ல அவங்க வைஃபோட போட்டோ இருந்ததுமா. நீ அவங்கள பாத்தியா? இல்லம்மா, மீனாட்சி பெரியம்மா கண்ணாடிய பளபளப்பா ஆக்குறதுக்காக விபூதி பூசி வச்சிருந்தாங்க. அதனால அவங்கள பார்க்கவே முடியல. ஆனா அவங்க என்ன போல அழகா இருப்பாங்கன்னு மித்ரா சொன்னா. மித்ரா சின்ன பொண்ணுல்ல, அதனாலதான் அவளுக்கு தெரியாம இருக்கும். நீ எல்லார விட அழகுடா செல்லம். அம்மா, நான் உங்கள மாதிரி தானம்மா? ஆமாடா செல்ல குட்டி. ஆமா புகழ். என்னம்மா? மில்கி மேன் ஏதாவது சொன்னாரா? சொன்னாராவா? அவருக்கு நானும் ரொம்ப இஷ்டமா. எனக்கு அவர் நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு முத்தம் கூட கொடுத்தாரு. எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அம்மா, மில்கி மேன் எனக்கு Dress கூட எடுத்து கொடுத்தாரு. உங்களுக்கு கூட ஒரு புடவை செலக்ட் பண்ணாருமா. மில்கி மேன் செலக்ட் பண்ணாரா? ஆமாமா, இருங்கம்மா நான் எடுத்துட்டு வரேன். என்னங்கம்மா, பிரிச்சு பாருங்க.
மாமா அதாம்மா உனக்கும் gift அனுப்பியிருக்காரு. இந்தாம்மா வாங்கிக்கோமா. தேங்க்யூ சக்தி. வாங்கிக்கோமா. ம். என்னம்மா பிடிச்சிருக்கா? ம். அப்ப போய் கட்டிட்டு வாமா. ம். இப்ப வா. ஆமாமா. ஆ, இப்போ போங்க போங்கம்மா போங்க. மாமா, இவ்ளோ நாள் எனக்கு தான் எடுத்து கொடுக்கறீங்கன்னு தெரியாம மறுபடியும் மறுபடியும் எனக்கு எடுத்து கொடுக்கறீங்களே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடோ கிச்சன்ல இருக்க வெங்கட். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன சமையல்? வெஜ் பிரியாணி. ஓ, இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப பிஸியோ? ஆமா வெங்கட், செம்ம பிஸி. ஆஹா. ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு அடுத்த மீட்டிங் போனோன்னு ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டாங்க. கலக்கறானு? ரொம்ப பிஸியா இருக்க. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எனக்கு சூடா காஃபி மட்டும் போட்டு கொண்டு வரியா? ஓகே. தேங்க்யூ. ஏன் நம்ம கிட்ட போய் சொல்றா? எதையாவது நம்ம கிட்ட மறைக்கிறாளா? இது என்ன மாதிரியா இருக்கும்? அனு எதுக்காக இவ்வளவு மாதிரி வாங்கி வச்சிருக்கா? இது ஏன் நம்ம கிட்ட மறைக்கணும்? ஒன்னும் புரியலையே. வெங்கட், காஃபி ரெடி.
நீ இன்னும் ஃப்ரெஷ் அப் ஆகலையா? நான் காஃபியே போட்டுட்டு வந்துட்டேன். ஹலோ, நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷத்துல கொதிக்காத காஃபியை கொண்டு வந்து கொடுத்தா நான் எப்படி குடிப்பேன்? நீ போய் நல்லா கொதிக்க வையே, நான் வந்து ஸ்ட்ராங்கா குடிக்கிறேன். வழிவிடு. இது என்ன மாத்திரையா இருக்கும்? எதுக்காக நம்மளுக்கு திரும்ப இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடணும்? என்னாச்சு சார்? தெரியல சார். என்னாச்சு? எனக்கு மீட்டிங் டைம் ஆகுது. ஏதாச்சும் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார், என்னன்னு பாத்துறேன் சார். ஜஸ்ட் டூ இட் ஃபாஸ்ட். ஹலோ, என்னாச்சு? கார்ல என்ன பிரச்சனை? என்னன்னு தெரியல சார். மெக்கானிக் வந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு ஏன் இப்படி வெயிட் பண்றீங்க? மெக்கானிக்க வர சொல்லுங்க. ஓகே சார், நான் கால் பண்றேன். யோகி சார், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ்டர் யோகி? யா. என்ன எப்படி தெரியும் சார்? என்ன சார் இது? நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் மேன், யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பிக் ரோல் மாடல். உங்களை தெரியாதவங்க இருப்பாங்களா சார்? பை தி வே, நீங்க? ஐம் ஷிவா. சார், எனி ப்ராப்ளம்? நத்திங். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான்.
டிரைவரை மெக்கானிக்க கூட்டிட்டு வர சொன்னேன். எனிவேஸ் கேட்டதுக்கு தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ சார் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. மெக்கானிக் வர half அன் hour ஆகுமா சார்? கார் எடுக்கும்போது நல்ல கண்டிஷன்ல இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா? இப்படி நடு ரோட்ல நிப்பாட்டி டென்ஷன் பண்றீங்க. சார் கூல் கூல். நீங்க எங்க போகணும்னு சொன்னா I'll drop you சார். உங்களுக்கு இதுக்கு வீண் சிரமம். இட்ஸ் ஓகே சார். எந்த சிரமமும் இல்ல. எங்க போகணும்னு சொல்லுங்க. ஆக்சுவலி இங்க SM கம்பெனில மீட்டிங் அட்டென்ட் பண்ண தான் வந்திருக்கேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு. இந்த நேரம்னு பார்த்து கார் சொதப்புது. SM கம்பெனியா? எஸ் சார் நானும் அங்கதான் சார் போறேன். வாங்க சார் 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். ரியலி? யா ஷியோர் சார். ப்ளீஸ் சார். தேங்க்யூ so மச். இட்ஸ் மை பிளஷர் சார். வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணி Okay, எனக்கு sir. கால் பண்ணுங்க. சரிங்க Okay? சார், கண்டிப்பா. வாங்க சார். வாங்க போலாம். ஏறுங்க சார். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுதான். எப்படி சொல்றீங்க? இல்ல நான் உங்ககிட்ட ஹெல்ப் கூட கேட்கல. ஆனா நீங்களாவே வந்து ப்ராப்ளம்ல இருக்குன்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்றீங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏதோ நம்மளால முடிஞ்சது. இன்ஃபேக்ட் என்னை விட என் மனைவி தான் யார் என்னன்னு கூட பார்க்காம ஓடி போய் உதவி செய்வா. எனக்கு முன்னுதாரணமே அவ தான். பரவாயில்லையே. பொதுவா ஆண்கள் பெண்களை பத்தி பெருமையா பேச மாட்டாங்க, அதுவும் மனைவியை பத்தி. அதான் நீங்க என்னடானா மனைவியை பத்தி பெருமையா பேசுறீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹலோ ஹலோ சக்தி. சார். சக்தி, இப்ப நான் மீட்டிங் போயிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு மிஸ்டர் கிஷோர்னு ஒருத்தர் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து தருவார். அவர் கொடுத்ததும் எனக்கு டீடைல்ஸை மெயில் பண்ணிடுங்க. சரி ஓகே சார். ஓகே சக்தி, பை. என்ன சிவா, நான் போன் பேசும்போது என்ன அப்படி பாத்தீங்க? ஒன்றும் இல்லை சார். நீங்க சக்தின்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்? ஏன்னா என் மனைவி பேர் சக்தி. பட் இப்போ அவங்க கூட இல்ல, இறந்துட்டாங்க. அதான் அவங்க பேரை கேட்டாலே என்ன அறியாம கொஞ்சம் எமோஷன் ஆயிடுவேன். I'm really sorry சிவா. இட்ஸ் ஓகே சார். தம்பி இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா? நான் 2 மணி நேரம் ஆகுண்ணா. ஹலோ சார். சொல்லுங்க சார் மெக்கானிக் வந்து செக் பண்ணாரு சார். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 hours ஆகும்னு சொல்றாரு சார். என்னது? அந்த காரை எடைக்கு போட்டு பேரிச்சப்பழம் வாங்கி சாப்பிடுங்க சார். பின்ன என்னங்க அசால்ட்டா 2 hours சொல்றீங்க? எனக்கு 2 o'clock ஃபிளைட். மீட்டிங் முடிச்சிட்டு நான் கரெக்ட் டைம்க்கு எப்படி ஏர்போர்ட் போறது? அது நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு சுத்தமா தெரியாது. காரை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அது வரைக்கும் கால் பண்ணாதீங்க. சரிங்க சார். irresponsible person. மிஸ்டர் யோகி, இப்ப என்ன மீட்டிங் முடிச்சோன்னே 12 மணிக்கு ஃபிளைட்டை பிடிக்கணும், அவ்வளவுதானே? நானே உங்களை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுறேன். இப்போ மீட்டிங்கை நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஓகே? ஓகேங்க. தேங்க்யூ so much சிவா. இட்ஸ் ஓகே சார்.